ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடுகு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கடுகு 50 கிராம் வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், பெரிய பெரிய கடுகு தான். கடுகு வச்சுருக்கிறேன். இது துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துங்க. வறுத்துட்ட பிறகு மிளகு, சீரகமும் பூண்டும் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஈயங்கடவி ரொம்ப சூடாக இருக்கும். கடுகு கொட்டி நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு 2 பத்த தேங்காய் போட்டு இந்த வறுத்த விழுது பொருளுங்களை கொட்டி நல்லா அரைச்சி விழுதாக்கிடுங்க. விழுதாக்கிட்டு ஒரு சட்டியில் கொட்டுங்க. கொட்டிட்டு அதில் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிக்கின்னு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். தாளித்து விட்டுடலாம், அவ்வளோதான். அதோ அரைச்சிட்டேன் பாருங்கள். அது ஊற்றுறேன். அது பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு தேவையான அளவு போட்டு புளியை கரைச்சி ஊற்றலாம். புளியை கரைச்சி ஊற்றுனோம்னா குழம்பு கூட்டில வேண்டியதான். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. பாருங்கள், புளி தேவையானது ஊற்றுறேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச விழுது நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பிசைஞ்சு வச்சு குழம்பு கூட்டி வச்சுட்ட பிறகு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வைக்கிறேன். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் கொட்டி அதில் நல்லா வதக்குறேன். வெண்டைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதை தூக்கி ஊற்ற வேண்டியதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தூக்கி ஊற்றிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. குழம்பு ரெடி பாருங்கள். தேங்க்யூ.